வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் 200ஐ தாண்டிய எலும்புக்கூடுகள், இன்று மேலும் 12 எலும்புக்கூடுகள் அடையாளம். செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டும், லண்டனில் புலம்பெயர் தமிழர்கள் போராட்டம். கூட்டிணைந்துள்ள அனைத்து கள்வர்களும் ஒரே நேரத்தில் கைது செய்யப்படுவர், அனுர அரசு எச்சரிக்கை. வீட்டிலிருந்து உணவு பெற அனுமதி கோரும் நிமல் லான்சா. நாடு கடத்தப்பட்ட குற்றக்குழுவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரிக்க திட்டம். இஷாரா செவந்தியுடன் தொடர்புகளை பேணி வந்த மற்றுமொரு நபர், வெளியான புதிய தகவல். சஜித் மற்றும் மஹிந்தவுக்கு ரணில் விடுத்த அழைப்பு. அரச நிறுவனங்களுக்கு 2000 கெப்ரக வாகனங்கள் இறக்குமதி. கிளிநொச்சியில் வாள்களுடன் நடமாடிய 4 போதைப் பொருட்களுடன் கைது. யாழில் இனி கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம், நாளை பல திட்டங்களை ஆரம்பித்து வைக்கவுள்ள ஜனாதிபதி அனுர. வரலாற்று சாதனை படைத்த முல்லைத்தீவு மாணவி தேசிய ரீதியில் முதலிடம். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இன்றைய தினம் மேலும் 12 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 7வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் 39வது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் 48 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 10 எலும்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் 191 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை இதுவரையில் 209 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களுடன் அகழ்வு பணிகள் நிறைவடைந்த நிலையில் நாளைய தினம் காலை மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு லண்டன் மாநகரில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் மாபெரும் போராட்டங்கள் இடம்பெற்ற நிலையில் லண்டனிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. லண்டன் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஏற்பாட்டிலேயே நேற்றைய தினம் இந்த மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. லண்டன் மாநகரில் முன்னெடுக்கப்பட்ட இப்போராட்டத்தின் போது இலங்கையில் காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி வேண்டும் மற்றும் செம்மணி மனித புதைகுழிக்கான நீதி வேண்டும் போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த போராட்டத்தில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் செயல்பாட்டாளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் பலரும் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியதோடு கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். இலங்கையில் காணாமலாக்கப்பட்டோருக்கு சர்வதேச விசாரணையின் ஊடாகவே நீதியை வழங்க முடியும் என ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தமிழர்கள் வலியுறுத்தினர். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, சம்பிக்க ரணவக்க, மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட அனைவரும் கள்வர்களே என தொழில் பயிற்சிகள் பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்தார். தாம் குற்றமிழைத்தவர்கள் என்பதால் ரணிலை கைது செய்தவுடன் அச்சத்தில் இவர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். இவர்கள் இணைந்தால் கள்வர்களை கைது செய்வது இன்னும் இலகுவாகும் என அவர் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது ஜனாதிபதியினதோ பாராளுமன்றத்தினதோ அல்லது அமைச்சர்களினதோ கடமை அல்ல. அதற்காக பிரத்யேக நிறுவனங்கள் உள்ளன. கடந்த ஆட்சி காலங்களில் இந்த நிறுவனங்கள் அப்போதைய ஆட்சியாளர்களின் இரும்பு பாதணிகளுக்கு இரையாக இருந்தன. ஆனால் தற்போது எமது ஆட்சியில் அவ்வாறான நிலைமை இல்லை. சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களில் அரசாங்கத்தின் தலையீடு இல்லை. ரணில் விக்ரமசிங்க இழைத்த குற்றங்களையும் தவறுகளையும் மறைக்க முடியாது. அவர் இழைத்த குற்றங்களில் ஒன்றுக்கு மாத்திரமே விளக்கமறியல் சென்றார். ஆனால் இன்னும் பல கிடப்பில் உள்ளன. தம்மை பிரபலமானவர்கள் என கூறிக்கொள்பவர்கள் யார்? ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தமது நோய்களுக்காக நிதி பெற்ற அவர்கள் பிரபலங்களா? பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் புலமை பரிசில் பெற்று கற்றுக்கொண்டிருக்கிறார். இவர்கள் தம்மை பிரபலங்கள் என கூறிக்கொண்டு நாட்டில் தேசிய சொத்துக்களை அளித்தவர்களாவர். அவர்கள் இன்று பிரபலங்கள் என்ற நிலையிலிருந்து இறக்கப்பட்டு சாதாரண பிரஜைகளாக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் அவர்களுக்கு உரிய இடங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதனால் கள்வர்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளனர். எனவே இவர்கள் ஒன்றிணையும் போது பெரிய பூட்டு ஒன்றை பூட்டினால் அனைவரையும் ஒரே சந்தர்ப்பத்தில் கைது செய்ய முடியும். தாம் குற்றவாளிகள் என்பதை தெரிந்து கொண்டுதான் அவர்கள் ஒன்றிணைந்து தப்பிக்க முயற்சிக்கின்றனர் என்றார்.
விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா தமது வீட்டிலிருந்து உணவு பெற அனுமதி கோரியுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவர் நேற்று மாலை அனுமதி கோரியுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அனுமதி கோரிக்கையை பரிசீலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற மாகாண சபை தேர்தலின் போது நகர சபை உறுப்பினர் ஒருவரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட 5 சந்தேக நபர்களையும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கு அனுமதி பெறப்பட உள்ளது. நேற்றிரவு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட கெஹல் பத்திர பத்மே, கொமாண்டோ சலிந்த மற்றும் பானந்துரை நிலங்க ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லஹிரு ஆகியோர் மேல் மாகாண வடக்கு குற்றவியல் விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கெஹல் பத்திர பத்மே என்ற பத்மஸ்ரீ பெரேராவுக்கு எதிராக மனித கொலை, ஆட்கடத்தல், போதைப்பொருள் கடத்தல், காவல்துறை உத்தியோகத்தர்களின் குடும்ப உறுப்பினர்களை அச்சுறுத்தியமை மற்றும் புதுக்கடை நீதிமன்றில் கணையமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திட்டமிட்டமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அதே நேரம் ஏனைய 4 சந்தேக நபர்களுக்கு எதிராகவும் ஆட்கடத்தல், போதைப்பொருள் வர்த்தகம், கொள்ளை, கப்பம் கோரல், திட்டமிடப்பட்ட கொலை சம்பவங்கள், நிதி மோசடி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. போலீசாரால் தேடப்பட்டு வரும் இஷாரா செவந்தி என்ற பெண்ணுடன் தொடர்புகளை பேணி வந்த மற்றொரு சந்தேக நபர் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரஹமவுக்கு கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று இதனை தெரிவித்துள்ளனர். கணையமுள்ள சஞ்சீவ படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஏனைய சந்தேக நபர்களை தவிர்த்து புதிதாக கண்டறியப்பட்டுள்ள இந்த நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள அனுமதி வழங்குமாறு நீதவானிடம் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிதாக கண்டறியப்பட்டுள்ள இந்த சந்தேக நபர் இஷாரா செவந்தியுடன் தொலைபேசியில் தொடர்புகளை பேணி வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பாதாள உலக குழுவை சேர்ந்த கணையமுள்ள சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசாரால் இஷாரா செவந்தி தேடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்வரும் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ள குறித்த மாநாடு தொடர்பில் கருத்துரைத்த ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சிகளுக்கு இடையேயான ஒற்றுமையின் முதற்படியாக இது இருக்கும் என்று குறிப்பிட்டதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்த உறுப்பினர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையும் நீக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரச நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட விஜயமாக பிரித்தானியாவுக்கு சென்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கு முயற்சிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தகவல்கள் தெரிவிப்பதாக குறித்த ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொள்வதற்கு வசதியாக குறித்த மாநாட்டை பொதுவான ஒரு இடத்திற்கு மாற்றுவதற்கும் ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடுமையான பிளவுக்கு பின்னர் சஜித் பிரேமதாசவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான உறவு வலுவடைவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் குறித்த மாநாட்டில் பங்கேற்குமாறு முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் அரச நிறுவன தலைவர்களுக்காக 2000 கெப்ரக வாகனங்களை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் செனரத், அடிமட்ட அளவில் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்த மாகாண அரச நிறுவனங்களின் தலைவர்கள் கிராமங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதிகாரிகள் அங்கு சென்று திரும்புவதற்கான சந்தர்ப்பங்களை
ஒன்றை உருவாக்க வேண்டும். எங்களுக்கு சில வாகனங்கள் தேவை. நாட்டில் உள்ள ஒவ்வொரு அரச நிறுவன தலைவர்களுக்கும் அவர்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டில் 2000 கெப்ரக வாகனங்களை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை செயல்படாத உள்ளூராட்சி நிறுவனங்களின் செயல்பாடுகளை மீண்டும் செயல்படுத்த பல புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களின் வறுமையை ஒழிக்க பல்வேறு திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க்கின் அண்மை அறிக்கையில் சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கான ஐநா பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரெஞ்சுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பான இலங்கையின் பதில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் முன்வைக்கப்படுவதற்காக வெளிவிவகார அமைச்சு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்டமா அதிபரின் பதில் இலங்கை அரசின் முழுமையான அறிக்கையின் ஒரு பகுதியாக இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இம்மாத தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட தனது அறிக்கையில் சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிக்கு ஒரு தடையாக இருப்பதாகவும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக அந்த திணைக்களத்தில் திருத்தங்கள் அவசியம் எனவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெள்ளவத்தையில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல் டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோணாவில் பகுதியில் நேற்று மாலை வாள்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் நேற்று மாலை சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய 4 சந்தேக நபர்கள் கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை சோதனையிட்ட பொழுது மறைத்து வைத்திருந்த 4 வாள்கள் மற்றும் 7 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை கிளிநொச்சி போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கிளிநொச்சி நீதிமன்ற இன்று முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் குடிவரவு மற்றும் குடியேழ்வு திணைக்கள அலுவலகத்தை நாளைய தினம் காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திறந்து வைக்க உள்ளார். அந்த நிலையில் அலுவலகத்தின் உள்கட்டமைப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதனை இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் மற்றும் யாழ் மாநகர சபை உறுப்பினர் சு கபிலன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். இங்கு கருத்து தெரிவித்த யாழ் மாநகர சபை உறுப்பினர் சு கபிலன், குடியகல்வு திணைக்களமானது அனைத்து சேவைகளையும் இங்கு வழங்க இருக்கின்றது. தனிய கடவுச்சீட்டுகளை வழங்குவது என்பதை தாண்டி பல்வேறு வகையான செயற்பாடுகளை அது மேற்கொண்டிருக்கின்றது. அத்தனை செயற்பாடுகளும் நாளை முதல் வழமை போன்று ஏனைய இடங்களில் இடம்பெறுவது போன்று இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையில் மக்கள் தங்களினுடைய முற்பதிவுகளை செய்து கொள்ள முடியும். அந்த ஒழுங்குகளில் தங்களினுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உரிய அந்த கடவுச்சீட்டுகளினை ஒரு நாள் சேவையாகவும் பெற்றுக்கொள்ள முடியும், சாதாரண சேவையாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வகையில் சொல்லப்பட்ட விடயத்தினை எந்தவித தாமதமும் இல்லாமல் யாழ்ப்பாணத்திற்கு உரித்தாகி இருப்பதற்காக நாங்கள் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதிக்கு யாழ்ப்பாண மக்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்த நாளைய தினம் வேறும் 3 செயற்பாடுகளை யாழ் மாவட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பிக்கின்றார். மயிலிட்டி துறைமுகமானது 3ஆம் கட்ட விருத்திக்காக அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்குரிய அத்திவாரம் வெட்டப்பட்டு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதற்கான ஆயத்த வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீண்ட காலங்களாக பல கேள்விக்குட்பட்டிருந்த அந்த படகுகள் நிறுத்தப்படுகின்ற இடங்களில் இடைவெளிகளை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற தேவையின் அடிப்படையில் நேற்றிலிருந்து பல படகுகள் வெளியே எடுக்கின்ற செயற்பாடுகளும் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய அடையாளமாகிய யாழ்ப்பாணம் நூல் நிலையத்தினுடைய எண்ணியல் மயமாக்க செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டு நாளைய நிகழ்வினுடைய நிகழ்வாக மண்டதீவில் எங்களினுடைய சர்வதேச விளையாட்டு மைதானத்துக்குரிய ஆரம்ப நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. காலி மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் 49வது தேசிய விளையாட்டு விழாவில் வரலாற்றில் முதல் தடவையாக சசிகுமார் யஸ்மிதா முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு தங்கப்பதக்கத்தை வென்று பெருமை சேர்த்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற பெண்களிற்கான குத்துச்சண்டை போட்டியில் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்று இந்த வரலாற்று சாதனையை புரிந்துள்ளார். கடந்த காலங்களில் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கம் கிடைத்தாலும் தங்கப்பதக்கம் கிடைப்பது இதுவே முதல் தடவையாகும். 49வது தேசிய விளையாட்டு விழாவானது காலி மாவட்டத்தில் கடந்த 29ஆம் தேதி ஆரம்பமாகி இன்றைய தினம் நிறைவடைய உள்ளது.
பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் சீனாவுடனான உறவுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜின்பிங்கிடம் தெரிவித்துள்ளார். 7 ஆண்டுகளுக்கு பின்னர் சீனாவுக்கான விஜயத்தை இந்திய பிரதமர் மேற்கொண்டுள்ளார். அதிக சனத்தொகையினை கொண்ட 2 நாடுகளினதும் தலைவர்கள் இன்று இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவின் அதிக வரி விதிப்புக்கு மத்தியில் சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் சாதகமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளன. தியான்ஜின் நகரில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்குவது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி விமானங்கள் இயக்கப்படுவது குறித்தும் இதன்போது பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இரு நாடுகளிலும் உள்ள 2.8 பில்லியன் மக்களின் நலன்கள் எங்கும் ஒத்துழைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளன. இது முழு மனித குலத்தின் நலனுக்கும் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.